ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு 24 எக்ஸாமாக இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் பதட்டத்தில் பண்ண போகிற மிஸ்டேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணுறது, ஒரு சில பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிவிஷன். ஸோ அதாவது ரிவிஷனுங்கிறப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. உங்கள் பேப்பருக்கு அதாவது என்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. டயக்ராம் பேஸ் பண்ணி வருதுன்னா டயக்ராம் படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த பைத்தான், ஊப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ், சிண்டெக்ஸ், அல்கோரிதம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து டைப்ஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அந்த ஊப்ஸில் நிறையா வரும். அந்த மாதிரி இருக்கிற பேப்பர்ஸில் டைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி படிச்சுக்கோங்க. காமனாக பார்க்குறப்போ உங்களுக்கு டயக்ராம் இருந்துச்சுன்னா டயக்ராம், ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ், டெஃபினிஷன் இருந்தால் டெஃபினிஷன், சிண்டெக்ஸ் இல்லாட்டி வந்து அந்த அல்கோரிதம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்க்குறப்போ, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து நம்மளுக்கு தெரியுமா இல்லை இதில் கொடுத்துருக்க கண்டென்ட் ஃபுல்லாமே நம்மளுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா, படித்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஏன்னா 12 மார்க்ஸுங்கிறப்போ சிம்பிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 தடவை வாசிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும். 3 மார்க்ஸுமே அந்த மாதிரி தான். ஸோ யூனிட்ஸ், அதாவது வந்து யூனிட்ஸ்லாம் போட பாருங்கள் கடைசி முடிக்கிறப்ப. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் டயக்ராமை வந்து போட மறந்துடாங்க. சின்டெக்ஸ், ஃப்ளோ சார்ட்லாம் கொடுக்க பாருங்கள். அல்கோரிதம்லாம் ஸ்டெப் வைஸாக கொண்டு போக பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் தெரில அப்படிங்கிறக்காக வளவலன்னு தப்பாக வந்து எழுதி நிறையா வந்து பேஜஸ் ஃபில் பண்ணுங்கிறக்கா தப்பு எழுதி வச்சுறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு வந்துட்டு ஆன்சர் கொடுக்க பாருங்கள். டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராமை ப்ராப்பராக போட பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு கொஷின் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. இப்போ வந்து 12 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க, நீங்கள் 3 மார்க்லாம் தான் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை வந்து 12 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறக்காக உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டயத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அந்த பேஜ் எண்டில் முடிக்கிற மாதிரி எப்பயாச்சும் கொண்டு போய் முடிச்சிருங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதே மாதிரி வந்து கீவேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் எழுதுறீங்கன்னா அங்கே கீவேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். டெஃபினிஷன் கொடுக்க பாருங்க. எல்லா கொஸ்டினும் அவங்க கேட்குற வந்து ஜஸ்ட் டைப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நீங்கள் டெஃபினிஷன் கொடுத்து ஆரம்பிக்க பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமு, அல்கோரிதம் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கொடுங்க. அல்கோரிதம் எடுக்கிறப்போ ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிற மாதிரி, ப்ரோக்ராமுக்கு முடிஞ்ச சின்னதாக ஒரு அவுட்புட் கொடுங்க. எல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஃப்ரண்ட் பேஜில் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல், அந்த ஃப்ரண்ட்டில் எந்த மிஸ்டேக் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக டிக் பண்ணுறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வளவலன்னு எழுதாதீங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் எழுத பாருங்கள். லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நாளைக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். நம்மளுக்கு கடைசி எக்ஸாம், நாளோட எக்ஸாம் முடியுது. ஸோ அதனால் வந்து நம்ம பாதியோட முடிச்சிடலாம், இல்லை 1 ஹவரில் முடிச்சிடலாம், 2 ஹவரில் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாதியில் வேகமாக முடிச்சு வர பார்க்காதீங்க. ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ இவ்வளோ நாள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், நாளையிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க தான் நம்ம மைண்ட் வந்து தோணும். இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் நம்மளோட வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஸ்டின் நல்லா வாசிச்சிருப்போம், எழுதும்போது வந்து மாற்றி எழுதிடுவோம், இல்லை அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு பதிலாக நம்ம மாற்றி எழுதிடுவோம். நல்லா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாமை நல்லா பண்ண பாருங்கள். சப்போஸ் இன்னும் எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தாலும் பதட்டப்படாதீங்க. அவங்களுக்குலாம் எக்ஸாம் முடியுது, நமக்கு இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டத்தில் எக்ஸாமை தப்பாக பண்ணிடுறாங்க. இன்னொரு எக்ஸாம்னாலும் இன்னும் ஒரு நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸியாக வரும். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ 1 வேர்ட்ஸை கரெக்டாக ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்து எழுத பாருங்கள். மோஸ்ட்லி டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கனால ஈஸியாக முடிச்சிடலாம். லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.